ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சம்மந்தமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணுன்னு நினைக்கிற பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போது அது எப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த ஃபார்முலாவை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட் ஹவர்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் டேட்டடு ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்து அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இது குறிப்பாக ஸ்கேல்பர்ஸ்க்கு ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு மெத்தடு. ஸ்கேல்பிங்ன்றது என்னென்னா, நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்ன, அந்த ட்ரெண்டு டைரெக்ஷனில் மூவ் ஆகுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு டார்கெட் போட்டு விட்டு நம்ம வெயிட் பண்ணால் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த ஸ்கேல்பர்ஸ்ன்றவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் கிடைச்ச பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. குறைஞ்சபட்சம் 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டு அந்த மாதிரி. 5 மினிட்ஸ் கேண்டல்னால் ஒரு கேண்டில் 2 கேண்டலில் வருவாங்க. 15 மினிட்ஸ் கேண்டல்னால் ஒரு கேண்டல்லையே கூட வந்துடுவாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கேல்பர்ஸ் வந்து 5 மினிட்ஸ் அதுக்கு கீழே இருக்கிற டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாப்புலராக சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஃபைனாக சொல்லணும்னா 1 மினிட்லேயே கூட ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஸ்கேல்பிங்ன்றதை பற்றி சொல்லணும்னா பிகினர்ஸுக்கு அது வந்து ஷார்ட் பீரியடில் கிடைக்கிற கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட்லேருந்து லாபத்தில் வெளியே வந்துடுது. அதுதான் வந்து ஸ்கேல்பிங் அப்படின்றது. சரி, இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேர் வைக்கலாம். அது எப்படின்னா, சரி இது நான் முதல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா பேர் என்னன்றதை டிசைட் பண்ணலாம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து உள்ளே வரும்போது சூப்பர் சார்ட்ஸ் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறது பெட்டர். இது வந்து நான் இப்போது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இது. நான் இப்போது நிஃப்டியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட நிஃப்டி சார்ட் வருது. இந்த இண்டிகேட்டர்லாம் வேண்டாம், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது இது மாதிரி இருக்குது. இதில் வந்து ரெகுலர் ட்ரேடிங் ஹவர்ஸ் ஓகே இப்படி இருக்குது. இப்போ நான் மாற்றினது வந்து ஏற்கனவே வேறு ஒரு ஆப்ஷன் போயிருந்தேன். இங்கே ஆர்டிஹெச்னு இருக்குது, அது இடிஹெச்னு வச்சுருந்தேன். அதாவது ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் பார்க்கறதுக்காக. நார்மலாக இப்படி தான் இருக்கும், அது நீங்களாக மாற்றினா தான் அந்த இடிஹெச்சுக்குள்ளே போகும். அதனால் அதை பற்றி இப்போ உரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சரி, இப்போது ட்ரேடிங் வியூவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து நமக்கு தெரியுது. இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து செப்டம்பர் 19, 2025 இந்த டேட்டில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா பேக் டேட்டடில் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மெத்தடை நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அந்த டேட்லேருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா என்றைக்கு மார்க்கெட் ஹவரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ அதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரேடிங் வியூவில் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், அதனுடைய சார்ட் வந்திருக்கு. இப்போது இதை என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸுக்கு வச்சுக்கோங்க. அங்கே என்ன இருந்தாலும் சரி, டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு அதை மாற்றிடுறீங்க. மாற்றிட்டு சார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த நம்ம இன்றைக்கி தேதி 19th தான் பார்க்குறோம் அப்படின்னு அந்த செக்ஷனை உள்ளே கொண்டு வரதுக்காக இதுதான் இந்த கேண்டில் ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது இன்றைக்கி ஃப்ரைடே 19 செப்டம்பர் 2025 9:15க்கு கீழே ஒரு லேபிளில் காட்டுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் போட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை வச்சுக்கிறேன், இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதாவது நேத்தியோட கடைசி கேண்டில் அது நமக்கு தேவையில்லை. இந்த டாட்டட் ப்ளூ லைன்ஸுக்கு இருக்கு இல்லையா, இந்த வெர்டிகல் லைனுக்கு அப்புறமா தான் 19th செப்டம்பர் ஆரம்பிக்குது. இப்போது நான் வச்சிருக்கிறது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எந்த விதமான இண்டிகேட்டரும் இல்லை, வெறும் சார்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ளைனாக சார்ட் மட்டும்தான் இருக்குது. காலையில் 9:15க்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த மவுஸை வந்து அங்கே வைக்கும்போது ஓஹெச்எல்சி அதாவது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் காமிக்குது பார்த்தீங்களா. ஓப்பன் ஆனது வந்து 25,425.45 ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை, நார்மலாக தான் ஓப்பன் ஆச்சு. சரி, இப்போ நமக்கு அது தேவையில்லை. இந்த ஸ்ட்ராட்டஜியோட முக்கியத்துவம் என்னன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு ½ அன் ஹவருக்கு
மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து எதுவுமே பண்ணாதீங்க, சைலண்டாக மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? இது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில், இது செகண்ட் 5 மினிட்ஸ், இது தேர்டு 5 மினிட்ஸ், இது வரைக்கும் 15 மினிட்ஸ் ஆச்சு. அதே மாதிரி ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த 6 கேண்டில்ஸு, இந்த 6 கேண்டில்ஸையும் விட்டுடுங்க. 9:15 to 9:20, 9:20 to 9:25, 9:25 to 9:30, 9:30 to இது வரைக்கும் 9:30 வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. 9:30 to 9:35, 9:35 to 9:40, 9:40 to 9:45, இது வரைக்கும் half an hour ஆயிடுச்சு. இப்போ இங்கே 9:45 to 9:50 இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், நம்ம ஒர்க்குக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 9:45 கேண்டில் ஒரு டெஸ்டிங்காக வச்சுருக்கேன், அந்த ஒரு நிமிஷம். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், நடுவில் 2 கேண்டில் இருக்கா, இது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில், இது செகண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில். அப்போது half an ஹவருக்கான 2 கேண்டில் அங்கே வந்துடுச்சு. நம்ம half an ஹவருக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணேன். இப்போ மறுபடியும் 5 மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனு தேவையில்லை, இதை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா 9:45 கேண்டில். இந்த 9:45 கேண்டில் ஃபஸ்ட்டு half an hour போக இந்த 9:45 to 9:50 கேண்டில் இருக்கு இல்லையா, இதனுடைய ஹை அண்ட் லோவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த 9:45 கேண்டிலோட ஹை அண்டு லோ அதை மார்க் பண்ணணும். இப்போ இங்கே மவுஸ் கர்சரை வச்சா அங்கே ஹை என்ன காட்டுது, 25,342.25 காட்டுது. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே வந்து ஹாரிசான்டல் லைனை எடுத்துங்க, ஹாரிசான்டல் லைனை எடுத்துங்க, எடுத்துட்டு இந்த கேண்டில், இந்த ரெட் கலர் கேண்டில், இதை வந்து இங்கே மார்க் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக அந்த ஹையில் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணணும்னா இப்போ வந்து இங்கே வச்சுட்டு 25,342.25 இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். என்ன காட்டுது, 25,342.25. அது கரெக்டாக ப்ளேஸ் ஆகலை. என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு கோஆர்டினேட்ஸ் போயிட்டு 25,342.35 இருங்க, 25,342.25 இங்கே வந்து 25 அதை டைப் பண்ணிட்டா கரெக்டாக அந்த ஹையில் ப்ளேஸ் ஆகிடுது. இதுக்கு பதிலாக இன்னொன்று பண்ணலாம். இங்கே இந்த மேக்னெட்டை கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மேக்னெட்டை ஒரு முறை கிளிக் பண்ணிவிட்டு ஹாரிசான்டல் லைன் எடுத்துகிட்டு இப்போ இந்த கேண்டிலோட லோ மார்க் பண்ணணும் இல்லையா, இங்கே பாருங்கள் லோ என்ன இருக்குது, 25,326.70 இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த அந்த விக்காண்ட போனீங்கன்னா ஜஸ்ட் அங்கே விக் கிட்ட நின்று கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே அந்த கரெக்டாக லோ பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் 25,326.70 அப்படி வந்திருக்க பார்க்கலாமா, இதை கிளிக் பண்ணால், டபுள் கிளிக் பண்ணால், இல்லை அந்த செட்டிங்ஸில் போயிட்டு எடுத்தால் 25,326.70 வந்திருக்கா. இங்கே பாருங்கள் 25,326.70 அதுதான் அன்னையோட, அதான் அந்த கேண்டிலோட லோ. ஒரு கேண்டில் அந்த 9:45 கேண்டிலோட ஹையையும் 9:45 கேண்டிலோட லோவையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு half an hour விட்டுட்டு அதை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும், இப்போது அதுக்கு அடுத்தது அந்த கேண்டிலோட ஹை லோவை கட் பண்ணுதான்னு பார்க்கணும். அந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கணும். அந்த கேண்டிலோட லோவை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். சரி, எந்த கால் ஆப்ஷன் எடுக்கிறது, எந்த புட் ஆப்ஷன் எடுக்கிறது? இப்போது இந்த இடத்துல இருக்கும்போது ஸ்பாட் என்ன இதில் இருக்குது, 25,342 அந்த இதில் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிடுங்க, என்எஸ்சி ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் எப்போவுமே ஏடிஎம் தான் எடுப்பேன். இப்போது ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,342 இருந்தது இல்லையா, இப்போ 25,342 ஒரு இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காமிங்க, 25,327 அதனால் 350 ஏடிஎம்மாக காட்டுது. அந்த கேண்டிலில் 25,342 சரி 25,350 அது ஏடிஎம்மாக காட்டுது. அப்போது இது ஹையை கட் பண்ணிடுச்சுன்னா 25,350 ஏடிஎம் காலை எடுக்கலாம். லோவை கட் பண்ணிடுச்சுன்னா, நான் லோவை கட் பண்ணாலும் ஏடிஎம் தான் எடுப்பேன். நீங்கள் வந்து -50 ஒரு சிலர் வந்து
ஸ்பாட்ல இருந்து -50 பாயிண்ட்ஸு எடுப்பாங்க. புட்டாக இருந்தால் -50 பாயிண்ட்ஸு, காலில் +50 பாயிண்ட் போட்டு எடுப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் புட்டுக்கு -100 பாயிண்ட்ஸு, காலுக்கு +100 பாயிண்ட்ஸ் போட்டு எடுப்பாங்க. நான் வந்து ஏடிஎம் எடுப்பேன், ஏடிஎம்மில் மூமெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால. சரி, இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து என்ன நடந்திருக்கு, அடுத்தது மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், பட் பிரேக் ஆகலை. அடுத்த கேண்டில் வந்து கீழே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. இங்கே என்ன பண்ணுங்க, அதை அப்சர்வ் பண்ணுங்க. லோவை கட் பண்ணி கீழே வந்திருக்கு. அடுத்த கேண்டில் அதுக்கப்புறமா க்ளோஸ் வச்சிருக்கு, கீழே க்ளோஸ் வச்சுட்டு அடுத்தது இன்னொரு இது ஆரம்பித்து ஒரு லாங் விக் போயிட்டு வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல லோ கட் பண்ணி அடுத்த கேண்டிலும் கீழே தான் இருக்குது, இங்கே எடுக்கலாமா அப்படின்னா அது நோ. அது ஒரு சில நேரத்தில் ஒர்க் ஆகும், ஒரு சில நேரத்தில் காலவாரி விட்டுரும். நிறைய நேரத்தில் காலவாரி விடுற வேலை தான் நடக்கும். என்ன பண்ணணும்னா, லோ கட் பண்ணி கீழே வருதா, எவ்வளோ தூரம் போதோ போட்டோம், அது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப வருதுன்னும் போது நீங்கள் என்ட்ரி ஆகலாம். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது என்ட்ரி ஆகலாம். இதே தான் மேலே போனாலும் சரி, ஐ கட் பண்ணி வெளியே போகுதுனாலும் எப்போ ரீடெஸ்ட் பண்ணுதோ, ரீடெஸ்ட் பண்ணி திரும்பும்போது நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். என்ட்ரி பண்ணி ஒரு 10 பாயிண்ட் ஷூராக நீங்கள் வந்து பிடிக்கலாம். சரி, ரீடெஸ்ட் பண்ணலன்னா, ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது மார்க்கெட்டு, ரீடெஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வச்சிடலாம், இது நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணால் தான் எடுக்கணும். ரீடெஸ்ட் பண்ணலையே போத எடுத்துடலாம் அப்படின்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். நமக்கு வந்து முக்கியமானது என்னென்னா லாஸ் ஆகக்கூடாது. அது போனால் நம்ம அன்றைக்கி ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, லாஸ் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு தேவையான அந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அஷூரன்ஸ் தரேன். இப்போ பாருங்கள், இப்போ கீழே வந்து அடுத்த கேண்டில் வந்து திரும்ப ஆரம்பிக்குது, அதுக்கடுத்து திரும்ப ஆரம்பிக்குது, லோவை டச் பண்ணுது, அதுக்கடுத்த கேண்டில் லோவை டச் பண்ணுது, அதுக்கப்புறம் லோ தாண்டி உள்ளே போகுது, இன்னொன்று உள்ளே போகுது, திரும்ப இன்னொரு கேண்டில், அதுக்கப்புறமாவும் மறுபடியும் ஃபால் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இந்த 1/2 hour போச்சா, மறுபடியும் ஒரு 1/2 hour போதா, தாராளமாக வெயிட் பண்ணுங்க. இப்போது அப்படியே வருது. இப்போ வந்து இங்கே தான் வந்து வெளியே வருது, இந்த இடத்துல வெளியே வருது. இந்த கேண்டிலில் ஓப்பன்லேயே நம்ம வந்து ஆர்டர் போடலாம். இப்போ இது என்னது, டவுன் சைடு வர்றதுனால நானும் என்ன பண்ணுவேன்னா ஏடிஎம் புட் ஆப்ஷன் எடுத்து ஆர்டர் போடுவேன். இப்போ இது ஓப்பன் ஆன ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் இதில் லென்த்தை வைக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் அதை மார்க் பண்ணுறேன் நான். இப்போ இந்த கேண்டில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் இந்த கேண்டில். இப்போ இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து என்ன இருக்குது, 25,315 இருக்குது. அதே கேண்டிலோட லோ பாருங்கள், 25,306, 25,315.90. இது பாருங்கள், 25,315.90. அதுக்கப்புறம் லோவாக இருந்தது வந்து 25,306 மைனஸ் 25,306, 9.9. 10 பாயிண்ட் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே பாருங்கள். நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணியிருந்தாலும் இந்த கேண்டிலோட லோ பாருங்களேன். இந்த கேண்டில் ஓப்பன் ஆச்சா, ஓப்பன் ஆச்சு, ஹை போச்சு, லோ வருது. இப்போது இந்த கேண்டிலோட லோ என்ன இருக்குது, 25,301.60. இந்த கேண்டிலோட ஹை 25,315 ஓப்பன், 25,315.90. இது பாருங்கள். இப்போது கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். 25,315.90 மைனஸ் அடுத்த கேண்டில் என்னது, இது அடுத்த கேண்டிலோட லோ போடுறோம், 25,301 மைனஸ் 25,301.60 நினைக்கிறேன், 0.60. பாருங்கள், 14 பாயிண்ட்டு ஆச்சா. இன்னும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே கூட எடுத்திருப்பாங்க, இவ்வளோ தூரம் கூட வெயிட் பண்ணியிருப்பாங்க. இந்த லோ பார்த்தீங்கன்னா 25,286, 20 பாயிண்ட்ஸ் மேலே வருது, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. 750 ரூபா, 10 பாயிண்ட். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எதுவுமே எந்த எஃபர்ட்டுமே இல்லாமல் 750 ரூபா. அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை பண்ணும்போது அது என்னுடைய பெனிஃபிட்ன்றது சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ண பிறகு அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எதுவுமே பண்ணாதீங்க. சரி, திரும்ப ரீடெஸ்ட் ஆகி வருது, இப்போ இங்கே வருது. சில நேரத்தில் இது மேலே போகும்போது கால் ஆப்ஷனுக்கு நமக்கு சாய்ஸ் கிடைக்கும். இப்போது இங்கே வந்தது, ரீடெஸ்ட் ஆகி வருது,
இப்போ இங்கே வந்திருக்கு. அடுத்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி என்னாச்சு, கீழே வர ஆரம்பிச்சுது. அது ஹை போல விக் இல்லைன்றதுனால நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த க்ரீன் பார்த்துட்டு ஆர்டர் போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே அது பெரும்பாலும் நம்ம போட்டிருக்க மாட்டோம். சரி, அதை விட்டுடலாம். இந்த அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த 2 கேண்டில் இந்த மாதிரி ஆனதுனால அடுத்த கேண்டில்லையும் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்போம். இது இங்கே க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும்போது நம்ம அடுத்த கேண்டில் வந்துச்சு, அது இங்கே ஓப்பன் ஆகுதா, ஆர்டர் எடுத்துடலாம் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் ஆப்ஷன் ப்ரீமியமும் நமக்கு அந்த மூமெண்ட் காட்டி கொடுத்துரும். இப்போ அந்த இது ட்ரேடுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து ஆப்ஷன் ப்ரீமியமும் காட்டி கொடுக்கும், அந்த பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறத பொறுத்து. ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுட்டா போதும். மற்றபடி வேறு கால்குலேஷன்ஸு மண்டை குச்சிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சரி, இது இன்னைக்கு தேதி பிரகாரம் செப்டம்பர் 19 அன்னைக்கு புட் ஆப்ஷனுக்கான வாய்ப்பு கொடுத்துருந்தது. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். நேற்று என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இப்போது 18 செப்டம்பர், இது 18, இது 17க்கானது. நான் அதே மாதிரி ஒரு டேட்டை மார்க் பண்ணிடுறேன். இது 17 இங்கே முடியுது, இங்கே 18 ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ், செகண்டு 10, 15, 20, 25, 30, இதோட முடிஞ்சு போச்சு. 30 மினிட்ஸு இந்த க்ரீன் கேண்டிலோட முடிஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம எடுத்துக்கிற டைமிங் கேண்டில்னு சொல்லலாம். அது இங்கே வச்சு பாருங்கள். 18 செப்டம்பர் 9:45க்கு ஹை என்ன இருக்குது, 25,428.60. நான் இதை கிளிக் பண்ணுறேன், அதை மார்க் பண்ணுறேன். 25,428.60, 25,428.60 ஹை மார்க் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக வந்துருக்கு. இப்போ எங்கே இது இந்த கேண்டிலோட லோ 25,416.20, 25,416.20, 25,416.20 லோ மார்க் பண்ணிட்டேன். இந்த கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. அது டைமிங் கேண்டில் 9:45 கேண்டில். சரி, இப்போது 9:45க்கு அடுத்து என்ன பண்ணுது, நேற்று வந்து டவுன்வர்ட்ஸில் தான் மூவ்மெண்ட் கொடுக்குது. இங்கே வருது, மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு, மறுபடியும் கீழே இறங்கியிருக்கு, மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுது, ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுது. அப்புறமா இப்படியே பண்ணிகிட்ருக்கு. இது எங்கே 12:25 வரைக்கும் வழியே விடல. அது நல்ல விஷயந்தான். இந்த 11 மணி 11:30 12 வரைக்கும் வந்து ப்ரீமியம் டிகேலாம் நடக்கும். இந்த எக்ஸ்பைரிக்கு எத்தனை நாள் இருக்குன்றதை பொறுத்து அது அந்த டிகேன்றது வந்து அதிகமாக இருக்கும் கிட்டவா இருக்கும்போது. ஸோ இப்போது 12 மணிக்கு மேலே இங்கே வரும்போது 12:30, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் இதுதான், டைம் தான், நல்ல டைம் தான். இங்கே கீழே இறங்குது, இங்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகி கீழே இறங்குது. நீங்கள் இந்த ஒரு கேண்டில் கூட விட்டுருங்க. இந்த ஒரு கேண்டில் விட்டுட்டு கூட இப்போ அடுத்த கேண்டில் பாருங்கள். அடுத்த கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி ஹை போயிருக்கு, மறுபடியும் லோ வந்துருக்கு. இப்போது இந்த கேண்டில் நம்ம எடுத்துக்கலாம், ஓப்பன் ஆன இடத்துல எடுத்துக்கலாம். ஓப்பனில் எவ்வளோ இருக்குது, 25,398.70 இருக்குது. அடுத்த கேண்டில் பார்த்தீங்களா, இதனுடைய லோ பார்த்தீங்களா 25,368, இது 25,398, இது 68. கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்ஸு நம்ம அங்கே பிடிக்கிறோம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே 10 பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் நல்லா அதில் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்க, உங்களுக்கு ட்ரெண்டும் கூடவே தெரியுது அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மொத்தத்தையும் எடுத்துக்கலாம். அது இங்கே பாருங்கள், இந்த லோவில் 329, 398, 330 வச்சிங்களா, 60 பாயிண்ட்ஸு, 68 பாயிண்ட்ஸு. சரியா, இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த 9:45 கேண்டிலில் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ரீடெஸ்ட் எடுக்குதா அப்படின்றத பார்த்தோம். ரீடெஸ்ட் ஆகி அது ஹையையோ இல்லை லோவையோ கட் பண்ணதான்னு பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுக்கிறதுல நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஏடிஎம். நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்னா ஐடிஎம் கூட போகலாம். ஆனால் ஓடிஎம்மில் எடுக்கிறது வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஓடிஎம் பக்கமே போகிறதில்ல. அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. சரி, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா, இப்போ நம்ம எந்த கேண்டிலில் என்ட்ரி எடுத்தோமோ அந்த கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலோட, இப்போ இந்த பிஇ சைடு போகிறோன்னும் போது அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். அதே கால் சைடு போகிறோம்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ தான் ஸ்டாப் லாஸ்.
நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு உயிர் நாடி மாதிரி. ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களை படுகொலியிலே தள்ளிடுறதுக்கு அது இதாகிடும். அதனால ஸ்டாப் லாஸ்ன்றது ஒரு டிசிப்ளின்டு ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கலாம். அதனால ஸ்டாப் லாஸ்ன்றதை வந்து மறக்காமல் நீங்கள் அதை உபயோகிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுங்க, இப்போ செப்டம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு ட்ரேட் வரைக்கும் எடுத்து பாருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் வந்து குயிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மைண்டில் ஸ்டோர் ஆகும். குயிக் டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஸ்கேல்பிங். ஒரு 10 பாயிண்ட்டு நீங்கள் 10 பாயிண்ட்டுன்னு சொன்னன்ட்டு ஆர்டர் போட்டு முடிச்ச உடனே நான் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆர்டர் போடுவேன், இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆன அடுத்த செகண்டே நான் செல் ஆர்டர் போட்டுருவேன். அப்படி செல் ஆர்டர் போடும்போது பாயிண்ட்ஸை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சு போட்டுருவேன். ஆனால் அதோட விட்டுற மாட்டேன் நான். அந்த அந்த இதுக்கு அப்புறமான மூமெண்ட் பார்ப்பேன். நான் இந்த மாதிரி எடுக்கும்போது எப்போவுமே என்னோட பொசிஷன் டேப்ல போய் பார்த்தா க்ரீனில் தான் வரும். என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து கீழே இறங்கி வரும். ஆனால் ஒரு நாள் கூட எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதே இல்லை. ஸோ என்ன பண்ணுவேன், அதை நான் போட்டுருவேன். இப்போ 10 பாயிண்ட்ஸ் வச்சு போடுறேன்னு வச்சுங்களேன். நான் எப்போவுமே 10 பாயிண்ட்ஸ் புக் பண்ணணும்னா அப்படின்றது மட்டும் கிடையாது. நான் பார்த்துட்ருப்பேன். அந்த ஆர்டர் வந்து சேல் ஆகிற வரைக்கும் நான் பார்த்துட்ருப்பேன். அந்த ப்ரீமியம் மூவ் ஆகிறத பொறுத்து டைம் எடுத்துக்குது அப்படின்னும் போது நான் 9 பாயிண்ட்ஸில் 8 பாயிண்ட்ஸில் கூட எக்ஸிட் ஆகிருக்கிறேன். சரிங்களா? இது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பேர் வச்சுருக்கோம், நோ லாஸ் ஸ்ட்ராட்டஜி. அதனால் லாஸ் வராமல் பார்த்துக்கிறதுன்றதே ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறமா நம்ம ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். முதல்ல லாஸை வர வைக்கக்கூடாது. அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அடிஷ்னல் பெனிஃபிட். சரி, நீங்கள் இதை ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது செட் ஆகும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அது சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் கை பிடிச்சி கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். இது நீங்களே மொத்தமாக பண்ணுறது, உங்களோட ஓன் நாலேஜ். அது வந்து உங்களுக்கு ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு வருவார். அந்த சப்போர்ட்டுக்கு வரவர் வேறு யாரும் இல்லை, ஒரு இண்டிகேட்டர். அவர் வந்து இப்போ நம்ம வண்டியில் போகிறோம், லெஃப்டில் திரும்புகிறோமா ரைட்டில் திரும்புகிறோமான்னு பின்னாடி வர்றவருக்கு நம்ம இண்டிகேட் பண்ணுற மாதிரி அவர் இங்கே வாங்கலாம் இங்கே விற்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தலை மேலே அடித்து சொல்லுவார். அது அவர் சொல்கிறத செஞ்சிங்கன்னாவே போதும். சரி, நீங்கள் இதுக்கு இந்த வீடியோவுக்கு கொடுக்குற வரவேற்பை பொறுத்து நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.